பெருமானே முருகனுடைய திருவாடல்கள்ல நிறைய நடந்துகிட்டு இதுவும் ஒன்றுதான். தாங்கள் என்னை காண வந்த காரணம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க அம்மா உன்னை பத்தி விவரம்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படி இருக்கீங்க. கேளுங்க, என்னுடைய அனுபவ அறிவு கேட்டவரை பதில் தரேன். அப்படி எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா மூத்த உடைங்க பெரிய மனுஷன் உண்மைதானே? அப்ப கல்ட்டு போய் தெரியல என்ன சாமி இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்க பெரிய மனுஷனாக நீங்க நாரதர் மகாமுனிவர் 7-14 உலகமும் சுற்றி திரியிற நீங்க அப்ப உங்களை பெரிய மனுஷன் சொல்ல முடியும் நானே? பெரிய மனுஷனால கல்ட்டு போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு வயசு இருக்கா? கிடையாது இல்ல. அதனால உங்களை பெரிய மனுஷன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சரிங்க பாப்பா. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? நான் பெரிய ஆளுனாக்க நீங்க சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. அதுக்கா பாப்பா அப்படின்னா எனக்கு வயசு இல்லைன்னு தானே சொன்னீங்க? ஆமா, எனக்கு வயசு இருக்குல்ல. உங்களுக்கு வயசு இருக்கு. ஆமா, அதாவது 12க்கும் 13க்கும் இடைப்பட்ட வயசு. ஆமா, மங்கை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கை ஆமா பருவம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே மங்கை மங்கை பருவம். மங்கை பருவம் நல்ல தைரியம், பேதை பெருமை, மங்கை மறந்தே அறிவை தெரிவை பேரிலும் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவங்களை நான் அடைந்திருப்பது மங்கை பருவம். அதான் மங்கை பருவம் அடைஞ்சிருக்கீங்க. குழந்தை புடுவேன் சரியா? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். ஓயாம மங்கை மங்கைனா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். ரொம்பதான் நஞ்சு தைரியம். கதைக்கு அப்பாற்பட்டு உங்க பேர்? கதைக்கு அப்பாற்பட்டு என்னுடைய பெயர் கதைக்கு அப்பாற்பட்டு மங்கையரசி. மங்கையரசி மங்கை தானே? மங்கை என்றால் பெண் அப்படிம்பாங்க. பெண் தானே? ஏன் சந்தேகமா இருக்கா? ஏன் நிரூபிக்க புரியுதா? நிரூபிக்கிற தப்பு கிடையாது. நீங்க வந்து எனக்கு புருஷனா இருக்க நான் நிரூபிக்கிறேன். நான் தான் உனக்கு புருஷன். அதையும் சொல்றேன். நீங்க புருஷனா எனக்கு இருந்தீங்கன்னா நான் நிரூபிச்சு காட்டுவேன். ஆமா, நீ எல்லாம் எனக்கு பொட்டாட்டியா இருந்தா கள்ளத்துக்கு போட்டு கொண்டு விடுவேன். அட பாவியலா, இல்ல கொஞ்சோண்டு பேசுறதுக்கே இந்த பாடுனா இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள என்ன சொல்லுவீங்க நீங்க? பால்டாயில குடிச்சு சாகுற மாதிரி வந்துருமே. என்ன பண்றது? சபையை இருந்து பேச, சமயம் இருந்து பேச, சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா காலத்தை நேரத்தையும் அனுசரிக்காதவன் கண்டிப்பாக கோலம் அறிந்து. கோலம் அறிந்து என்ன நான் ஏன் சொல்லுவானே அந்த வார்த்தைய? ஏற்கனவே உங்க முகத்தை பார்க்க சகிக்கல. ஆமா, இதுல குரங்கா வேற மாறினீங்க ஒரு நேரத்துல. அந்த வார்த்தையை போய் என் வாயால நான் சொல்லுவேனா? நான் குரங்காக மாறியதுனாலதான் ராமேஸ்வரம் ஒரு ஸ்தலமும் உண்டானது. ராவணனாகப்பட்டவன் அழிக்கப்பட்டான். ஆமா, சீதை மீட்டு எடுக்கப்பட்டாங்க. ஆமா ஆமா, ராவணன் அழிச்சனால ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிச்சு. எல்லாம் உங்களாலதானே எல்லாமே. ஆமா, கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. அது நன்மைன்னு சொல்லிருங்க நீங்க. ஆனா என்னுடைய இடத்துக்கு வந்திருக்க பாத்தீங்களா? நீங்க நன்மை செய்ய வந்த மாதிரி தெரியல, கலகம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. ஆமா, கதையை கேட்கிறேன். உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா கேட்கறது பெருசு இல்ல. நானும் திருப்பி கேட்பேன். அதே மனசுல வச்சுக்க நீங்க கேளுங்க, புரியுதா? ஆமா, கேட்கறதுனா கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. 1008 கேள்வி கூட கேளுங்க, இல்ல 1001 கேள்வி கூட கேளுங்க. ஆனா நானும் திருப்பி கேட்பேன். ஆமா, பரவாயில்லையா? அப்படின்னா நீங்க எதை வேணாலும் கேட்கலாம். சரியா? சுருக்கமா முடிச்சிருவோமா? சுருக்கமா. ஆமா ஆமா, ஏன்னா உங்களுக்கு நிக்க முடியாதுல்ல. ஆமா, சரி, நீங்க கேக்குற கேள்விக்கு என்னால முடிஞ்சதுக்கு சுருக்கமா பதில் சொல்லுங்க. உங்க பேர் வள்ளி. ஆமா ஆமா. அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேரு நகைமோகனி. ஆமா, கூட பிறந்தவங்க யாரும் இல்ல? கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. பிறக்காத அண்ணங்க 7 பேர் உள்ளுக்குள்ள கெண்டமா கிடக்குறாங்க. கெண்டமா கிடக்குறாங்களா? ஆமா, விரட்டி அடிக்க முடியாது. சரி, அவங்க இல்லாம நான் இல்ல. ஆமா, எதுக்காக இங்க வந்தீங்க? காவலுக்காக வந்தேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருத்தினை செஞ்சனை. கருத்தினை யாருக்கு செஞ்சனை? ரெண்டுமே எங்களுக்கு தான். அம்மா தாயா மகமாயி ரெண்டுமே எங்களுக்கு தான். 2 திணையும் உங்களுக்கு தான். ஆமா, ஆனா இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. அது கூட சொல்லுங்க. என்னது எல்லாரும் சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கருந்தினை எங்களுக்கு, சிந்தனை முருகப்பெருமானுக்கு அப்படிம்பாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். கருந்தினையும் சிந்தனை ரெண்டுமே எங்களுக்கு தான் அப்படிமே. நான் உண்மையை தான் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆமா, சரி, உண்மை. இதாவது எந்த ஒரு கட்டடமா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களே. சரி, வீடு கட்டுறோம்னாக்க மேல்தளம் அமைக்கிறோம்ல. ஆமா, இந்த பாருங்க நம்ம கலையரங்கம் மிகவும் சிறப்பா இருக்கு. ஆமா, இது மேல்தளம் அமைக்கணும்னாக்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கணும், போராடி இருக்கணும், நிறைய வசூல் பண்ணி இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு கலையரங்கத்தை அமைக்க முடியும். ஆமா ஆமா, அந்த மேல்தளம் போடுறப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரத்த பலி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, கோழியை கொடுப்பாங்க. நம்மள மாதிரி ஏழையா இருந்தவங்க கோழிய பலி கொடுப்பாங்க. கொஞ்சம் வசதியா இருந்தவங்க ஆடை பலி கொடுப்பாங்க. அதுதானே உண்மை. நம்மள மாதிரி உங்களை சேர்க்காதீங்க. என்ன சொல்றேன், உங்களை தான் சொல்றேன். 4 குடிசை தலைவன் எங்க அப்பா. சரியா? நம்பிராஜ புள்ள நானு. 4 குடிசைதான். ஆனா என்னைய பார்த்தா ஏழ்மையா தானே தெரியுது. 4 குடிசைக்கு தலைவன் உங்க அப்பா. ஆமா, எனக்கு தானுமே இல்லையே. ஒரு இடத்துல இருக்க முடியாது. வாங்கி வந்த வரம் அப்படி நீங்க. ஆமா, சரி இருக்கட்டும். ஆக இதே போல நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, என்ன காரணம்? அதாவது மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத போர் நடக்குன்றதுனா இந்த போர்ல வந்து வெற்றி பெறணும். யாரு? பாண்டவர்கள் தான் வெற்றி பெற்று ஆகணும். யார் யாரு சண்டை விடுறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கௌரவர்கள்
சொல்லுங்க, அப்படி சொன்னா தானே புரியும். ஆமா சரி, 2 பேருக்கு சண்டை நடக்க போகுது. அப்ப பாண்டவர்கள் வந்து நல்லதுக்காக போறாங்க, சரி, கௌரவர்கள் வந்து அநீதிக்காக போறாங்க, சரி. ஆக நல்லதுதானே ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பாக. அப்ப நானுமே நினைப்பேன் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் தான் நான் நினைப்பேன். ஆமா. அப்ப பாண்டவர்கள் வெற்றி பெறணும்னா ஒரு களப்பலி, அதாவது போர் நடக்கின்ற நரபலியா களபலியா? களப்பலி தான். அப்படி சொல்லுங்க. நரபலி வேற களபலி வேற. நரபலி வந்து இந்த மந்திரவாதி பண்றது. ஆமா ஆமா, பயந்து வருது. இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கானே அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு. ஆமா, இன்ஸ்டால நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம அதை பேசுவோம். அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தேவையா நமக்கு அது? ஆமா, நமக்கு தேவை கிடையாது. ஆக பாண்டவர்கள் வெற்றி பெறணும்னா களப்பலி கொடுக்கணும். அதாவது நம்ம பகுதியில் உள்ளவங்க, நம்மளுக்கு சொந்தக்காரவோ யாருக்கும் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக களப்பலி கொடுக்குறேன். சரி, களப்பலி கொடுக்கணும்னா 32 லட்சங்கள் பொருந்திய ஒரு ஆண்மகனை தான் கொடுக்கணும். ஆத்தாடி, அப்படியெல்லாம் எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? இருக்குமா கதை? கதையில இருக்கும். 32 லட்சங்கள் பொருந்திய ஒரு ஆண்மகனை களப்பலி கொடுக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். ஆனா மகாபாரதத்துல 3 பேர் தான் 32 லட்சங்கள் பொருந்தியவர். யாருன்னா கிருஷ்ணர் ஒரு ஆளு, 2வது அர்ஜுனன் ஒரு ஆளு, 3வது ஆளு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டியா? வேற சொன்னீங்க. போனா பிறந்த 3 வரையும் சொன்னாக்க கதை முடிஞ்சிரும்ல. அதைத்தான் நீங்க சொல்லணுங்கிறேன். யார கொடுத்தாங்க, அவன் யாரோட மயன் அப்படிங்கிற சொல்லுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிவிட்டோம்னா அப்புறம் நீங்க சம்பளம் என்ன சம்பளம் இது ஓசியா ஊருக்கு சும்மா இருக்கு. அப்புறம் இன்னும் எதிர்பார்க்கிறேன் உங்கள்ட்ட நிறைய. நேரம் இருக்கிறப்ப நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கணும், இப்படி எல்லாம் கேட்டிருக்கணும். நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு. நேரத்தை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பெரிய கதையை கேட்டா நான் எப்படி இப்படி சொல்றது? நீங்க அப்படியே சுருக்கி சொல்லுங்க. எப்படி? நீங்க கேட்டவர் வந்து யாருன்னு மட்டும் சொல்லிடவா? யாருன்னு சொல்லுங்க. அவருடைய பேரு நல்லரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரைத்தான் பலி கொடுத்து யாரே பாண்டவர்களும் கண்ணபுர பத்மாவும் சேர்ந்து அவரைத்தான் பலி கொடுத்து அந்த பாரத யுத்தத்தை 14 நாள் யுத்தத்திலேயே வெற்றி பெற்றது அவங்க. அவரை பலி கொடுத்தனாலதான் வெற்றி பெற்றாங்க. போதுமா? என்ன கதை பெருசு. அர்ஜுனனுக்கும் ஒலிம்பிக்கு பிறந்தவன். ஆமா ஆமா. நாக கன்னிக்கு பிறந்தவன். ஆமா ஆமா, அவர்தான். அவனுக்கு மட்டும் இந்த ரோமம், அதாவது முடி. நம்ம மனிதர்களுக்கு வந்து ரோமங்கள் வந்து பூமியை நோக்கி இருக்கும். அவருக்கு எப்படின்னாக்க எதிர் ரோமங்கள் இருக்கும். அதுல 32 லட்சங்கள் பொருந்தியவர் அப்படின்னு அவர் சொல்லுவோம். சரியா? அப்ப அவருக்கும் இந்த மகாபாரத கதைக்கும் கூத்தாண்டவர் கோவிலுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திருநங்கைகள் வந்து தவறா நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த இப்ப இருக்க காலங்கள்ல யாருமே அவங்களை வந்து தவறா நினைக்கிறதுனால தவறான கண்ணோட்டத்துல பாக்குறதும் கிடையாது. ஆமா, அந்த மகாபாரதத்துல நல்லரவன் இல்லைன்னா இன்னைக்கு திருநங்கை கிடையாது. ஆமா, சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரீஸ்வரர். எதுக்காக வந்து திருநங்கைகளை வந்து நம்ம பெருமையை பேசணும்னாக்க அரவானை திருமணம் செய்ததற்காக கண்ண பரமாத்மா ஒரு பெண்ணாக உருவத்தை மாற்றிக்கொண்டு அரவானை திருமணம் செய்து கொண்டார். அதனாலதான் வந்து திருநங்கைகளுக்கு இன்றைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவதாரமாக எடுத்து வந்து விடிஞ்சா விதவை எவனாவது பொண்ணு கொடுப்பானா? யாரு கொடுப்பா? நீங்க கொடுப்பீங்க, நான் தான் கொடுப்பேன். யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கண்ண பரமாத்மா மோகினி அவதாரமே எடுத்தாரு. போயிட்டு போதே நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். சின்னதை கூட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்கள்ட்ட சரக்கு எவ்வளவு இருக்கு நான் பாக்கட்டுமா? என்ன சரக்கு? என்ன அப்படி கேட்டா நான் எங்க போவேன்? தமிழ் சரக்கு. பயந்து வருது. அறிவு சரக்கு 2 உங்கள்ட்ட இருக்குல்ல? நிறைய இருக்கா? ஏதோ ஓரளவு இருக்கு. ஓரளவு இருக்கா? நிறைய இருக்கா? நிறைய. நாம் கற்ற கல்வி மீது நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நான் கற்ற கல்வி மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம சோதிக்கணும்ல. நல்லா சோதிங்க. ஆமா. இப்ப ராமாயணத்துல நம்ம கதாநாயகனா யார சொல்லுவோம்? ராமர் தான். வந்து எதிரி, அவருக்கு எதிரி அப்படின்னா யார சொல்லுவோம்? ராவணனை சொல்லுவோம். 2 பேருமே பலசாலி தான். இவர்களையும் விட இன்னொரு பலசாலியாக இருக்காரு. அவர் யாரு? அவர் வாலி. அப்ப ராவணனை விட ராமரை விட மிகவும் பலசாலி யாருனாக்கா வாலியாகப்பட்டவர். இப்ப வாலிக்கு என்ன தன்மைகள் உண்டு? ஏன்னா வாலியை எவன் ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறானோ, சண்டைக்கு போறானோ, எதிரியோட பலம் பாதி வந்து வாலிக்கே வந்துடும். ஆத்தாடி. அப்ப வந்து வாலியை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதான் ராமராகப்பட்டவர் மறைந்திருந்து பானம் தொடுத்தார் வாலி மீது. அது உண்மைதான். அப்பேற்பட்ட ஒரு பலசாலி ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போக மாட்டாரு. நீங்க பயந்துகிட்டு போக மாட்டாரு. அவங்களால நமக்கு எது பாதிப்பு வந்துருமா, நமக்கு உயிர் சேதாரம் எதுவும் ஆகி போயிருமா அப்படின்னு வாலியாகப்பட்டவர், மிகவும் பலசாலியான வாலியாகப்பட்டவர் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போக மாட்டாரு. அவர் வாங்கிய சாபமாகப்பட்டது. அது யாரு சாபம் கொடுத்தாங்க, என்ன இடம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க தான் சொல்றீங்க, உங்க வாயால தான் சொன்னீங்க. கிளம்பிருச்சு, நம்ம தான் என்ன கிளம்பாம இருக்கோம். சொல்லுங்க. வாலிய வந்து யாருனாலையும் வெற்றி பெற முடியாது, நீங்க தான் சொல்றீங்க. அதுவே உண்மை. ஆக அப்பேற்பட்டாலும் எதுக்குங்க பயப்படணும்? பயந்து தானங்க போகாம இருந்திருக்காரு. ஆமா, உங்களை பார்த்து நான் பயப்படுறதுல, என்னைய பார்த்து நீங்க பயப்படுறதுலையே அது மாதிரிதான். ஆமா, உங்களை பார்த்தாலே உயிரே போயிடும் அப்படின்னு நினைச்சாக்க நான் உங்க கிட்ட வந்து நிப்பலாம். அது மாதிரிதான் வாலி ஒரு இடத்துல நின்னா எங்கிட்ட போகாம அந்த இடத்துக்கு
உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை கருதி சுருக்கமாக சொல்லிடுறேன் தாராளமாக. ஏன்னா ரிஷிமுக பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைமா, ரிஷிமுக பருவதம், ரிஷிமுக பருவம் அப்படிங்கிற ஒரு மலை. சரி. அங்க கிண்டமாமுனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆமா. அவர் என்ன பண்றாரு? தவம் பண்றாரு. சரி. தவம் இருக்கட்டும் அப்படிதான். ஆனா இங்கிட்ட ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னா வாலிக்கும் துந்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கணக்கு சண்டை நடக்கின்ற பொழுது இவன் வாலியாப்பட்ட என்ன பண்ண அந்த அரக்கனை அடிச்சு மேல பறக்க விடுறான். அடிச்சு பறக்க விட்டா அந்த உடல் எல்லாம் செதறிது. செதறி பெட்டி எங்க விழுகுது? அந்த ரிஷிமுக பருவத்துல இருக்கக்கூடிய அந்த முனிவர் மேல போயிட்டு பட்டு அவருடைய தவம் கலைஞ்சு வச்சு. ஏன்னா அவர் வந்து பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை என்பவர் சைவ சமயம். சைவ சமயத்துக்கும் ரத்தத்துக்கும் ஆகுமா? ஆகாது. உடனே தவம் கலைஞ்சு வச்சு. உடனே அவர் கோவம் வந்துருச்சு. ஆகா இவ்வளவு நாள் நம்ம தவம் இருந்தது வீணா போயிருச்சு. ஆக இந்த தவத்தை காய்த்தவன் எவனோ அவன் எக்காரத்தை முன்னிட்டு இந்த மலை பக்கமே வரக்கூடாது. மீறி வந்தா அவன் தலை வெடிச்சு இறக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்நேர வரைக்கும் வாலி வந்து ரிஷிமுகபுரத்தம் சொல்லக்கூடிய மலை பக்கம் போக மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. நாரதர் வந்து யாரை சந்திச்சாலும் நாரதனால உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கு நீங்க வந்து என்னை சந்திச்சிருக்கீங்க, உங்களால எனக்கு என்ன சிறப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சிறிய திருத்தம். என்ன திருத்தம்? கிண்டமாமுனிவர் சொன்னேன். ஆனா அவரு கிடையாது, மதகமாமுனிவர். மதகமாமுனிவர் மன்னிக்கும். மதகமாமுனிவர் கொடுத்த சாபம் தான் அது. சரி நான் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். இன்றைக்காவது நாரதர் அவர்களே முழுமையாக அந்த வார்த்தையை சொன்னீங்க பத்தீங்களா? நீங்க நான் தேவை உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நீங்க வந்த உடனே சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், நேரம் கல்யாணம் முடிச்சு நான் வீட்டுக்கு போயிருப்பேன். அப்படியா? ஆமா. அப்ப ஆளை சொல்றேன். உலகளி உலகளி சுருக்கமா சொல்லவா? முருகப்பெருமான பார்த்து கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகா சரவண பவா புராணே பல பேர் பெற்றவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஊர் உலகத்துல நாரதர் அவர்களே உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அவர் தான் கிடைச்சாரா எனக்கு திருமணம் பண்ணி வைக்க? அவருக்கு என்ன குறைச்ச? எதுலையுமே குறை இல்லையே. அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, எதுலையுமே குறை இல்லையே. அதுல குறைவா இதுல குறைவா? எதுலயுமே குறைச்சல் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டாம் தரமா என்னைய கூட சேர்க்கணும் நினைக்கிறீங்க பத்தியா? இதுதான் மிகப்பெரிய தவறு. தாரம் இரண்டாக இருந்தாலும் தரம் அது எப்படி சாமி? தாரத்தில் வந்து முதல் தரமா இருக்கணும், அப்பதான் தரம் கிடைக்கும். ரெண்டாம் தரமா போட இந்த சக்கரத்தைய போடுறாரு பத்தியா? அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, மனசு கேட்காது. சரியா? நீங்க சொல்றத பார்த்தோம்னா பெண்ணா கொடுவ வட்டி சொத்தை விட்டு முட்டாலும் வாழ்க்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்ல வரியா? ஆமா. ஏன்னா இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எவனுக்கு 7 உள்ள கொடுத்தாலும் உயிரோட ஒரு உள்ள கொடுக்க மாட்டாங்கன்னு. தன்னுடைய கணவனை யாருக்காவது விட்டு கொடுப்பாங்களா? மகாபாரதத்துல பாண்டு மன்னனுக்கு 2 மனைவி இருக்கு. குந்தி தேவியும் மாத்திரையும். ஆமா. 2 பேர் மூலியமாகத்தான் கர்ணனை விட்டுருங்க. கர்ணனுக்கு பிறகு ஈட்டெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேர் பஞ்ச பாண்டவர். ஆமா. கர்ணனை சேர்த்தால் 6 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர் தானே? நீங்க ஒரு சரியா வருஷப்படி இந்த பேரை சொல்லிருக்கீங்க. சரி, படிக்கணும். அத படிக்கிறத சரிவர செய்யணும். ஒரு சில பேர் இப்படி அப்படிம்பாங்க. ஆமா. கற்க சாதாரண கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்காங்க. கற்கணும். கற்கணும், நல்லா படிக்கணும். அது எப்படி படிக்கணும்? கசடு அற. கசடு என்றால் என்ன? பிள்ளை. பிள்ளையை தவிர்த்து கொண்டு தெளிவாக உச்சரிப்புகளை கூற வேண்டும் அப்படின்னு வள்ளுவ பிறந்தகையே சொல்லி வச்சிருக்காரு. ஆமா ஆமா. ஏன்னா அப்பவே மனுஷனுக்கே மனுஷனை எழுதுனது இது. ஆமா கண்டிப்பா திருக்குறள். ஆமா. 1.25 அடியில ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அடக்கி வச்சிருக்காரு. ஆமா. அதே போல விருந்தோம்பல படிக்கிற ஒரு தனி பாகமே வச்சிருக்காரு, அதிகாரமே வச்சிருக்காரு. ஆக இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தா கால வலிக்க. ஆக முருகபுராணம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல? எனக்கு பிடிக்கல சாமி. சொல்லு வார்த்தைகளம்மா. கேட்க மாட்டேன். வசனத்துக்கெல்லாம் என்னுடைய சகோதரர் வாசிக்கிறாங்கன்னா சிறப்பு. ஆமா. வசனத்துக்கே வாசிக்கிறீங்க. அப்ப பாடலுக்கு இன்னும் அதிகமா வள்ளி வள்ளி நான் தான் ஏலம் போடுறீங்களா? எத்தனை ஒரு எடுத்து குன்னால கடத்தை காட்சி கூடத்தை கூட கொண்டிருக்கிறாய். சரி 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 கோபப்படாம
கோவப்படாம இப்பதானே சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே பேசணும். சிரிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டேன். ஏன்னா கோவப்படாத ஒரே ஒரு தன்மை வந்து எனக்கு மட்டும் தான் உண்டு. அதிகமாக கோபம் வரக்கூடியவர், அதிகமாக சாபத்தை கொடுக்கக்கூடியவர் யாருனாக்கா துர்வாச முனிவர். ஆமா, நாளைக்கு பேசுவோம். ஆமா, இருக்கடா. உமக்கும் அந்த முருகப்பெருமானும் திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாரமல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. இது சத்தியா சத்தியா சத்தியா. மனசே நாடாக இருக்கு, பாதுகாத்துக்கு இருக்க தொண்டைய. முருகா முருகா, என்னப்பா இது? நான் திரும்பிக்கிறேன். தாராளமா கேளுங்க. நீங்க 4 பேர் எதுக்கு இருக்கீங்க? ஆமா, நீங்க 4 பேர் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னா, இதை விட என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா தங்கச்சிக்கு? என்ன பண்ணி கிண்டாங்கினா என்ன? அது என்ன தெரியாது எனக்கு. சோமபானம் அது மேலோகத்துல கிடைக்கும், மூலோகத்துல நீங்க சொன்ன கிண்டாங்கி அதுதான் கிடைக்கும். அப்படியா? நல்ல விளம்பரம். முருகா என்று அழைக்கவா? Hello. 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 மூணாவதுல இருக்கு பாருங்க, இந்த சைடுல அது நேரா புடிச்சு பாருங்க. ரைட் ரைட் போடு. ஹலோ. இங்க இருந்து ரெண்டாவது. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.
நமச்சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய நமக்கு. சிவாயம் என்ற மச்சரம் சிவனிற்கும் மச்சரம், உபாயம் என்ற உண்மையான மச்சரம், கபாலமற்ற வாயிலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டலைக்குமே சிவாயம் என்றொழுத்துமே என்னும் ஈஸ்வரின் திருவடி போற்றி போற்றி என்று இந்திரா தேவரும் முடிவரும் அசதிக்கு பாலரும் திருமால் பிரம்மா மற்றும் அகத்தியர் போன்ற மாமுனிகளும் இரு தந்தையான பரபராம் பரமேஸ்வரை பணிந்து ஐயனே அன்பருக்கு மையனே துஷ்வசுரூபமன் மேலும் உங்களை சார்ந்துள்ளால் எங்களுக்கெல்லாம் இன்னல்கள் ஏற்படுகின்றன. எனவே எங்களது இன்னல்கள் தீர்ப்பதற்கு தங்களுக்கு சமமான திருக்குமரனை தாங்கள் தந்துள்ள வேண்டும் என்று முறையிட்ட காரணத்தாலே எம்பெருமான் ஈசனாகப்பட்டவர் யாரது சுரபமன் என்று கேட்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை கோபத்தோடு திறக்க ஈசானன் கட்புருஷம் வாமதேவும் அகோரும் சச்சிதூதம் அதோ என்று சொல்லக்கூடிய 6 மூங்களை உண்டு 6 தீப்பொருள் தோற்றுவிக்க அந்த 6 தீப்பொருளையும் அக்னி மற்றும் வாயுவிடும் கங்கை விடுவார் கூட கங்கையாகப்பட்டவள் சரவணத்தோடு அப்படிப்பட்ட சரவண பொய்கையிலே பலந்த காரணத்தால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்கள் 60 வளர்க்கப்பட்ட காரணத்தால் கார்த்திகை என்றும் ஆக இப்படிப்பட்ட பல்வேறு திருநாமலை பற்று இந்த திரைகாசலத்திலே யான் விட்டு நான் கூட என்னுடைய அம்மை உமையவள் மாங்காட்டு மறைவு போல் வரிவிட்டு பிறகு ஒரு சொல்லிக்கலாம். ஓம் நம சிவாய. மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். அந்த மாங்காடு பாருங்கள், மனம் குளிர பாருங்கள், மாங்கடும் காத்திடுவாள் மகிமை பல பொருளிடுவாள். மனம் குளிர பாருங்கள், மாங்கடும் காத்திடுவாள் மகிமை பல பொருளிடுவாள். பாருங்கள் கொடுத்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள். பாடுவார்கள் மனமொழியில பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பட பொழுதிடுவாள். மாங்காடு பாருங்கள். Oh,
ஆதியிலே பராபரந்த சத்தம் அருவுருவ என்ற பரசுவமாகி சோதி என்ற சோழ சக்தியாகி தொழில் தோட்டமாகி நீதி என்று அறிவாதான என்று நிறைந்த பயமொன்றை கருமாகி சாதி என்ற சக்தி சிவபுரம் என்றாலே சண்முகனும் கனகாக அமுண்டாச்சு என்பதற்கேற்ப இந்த தனிகாசத்தை யாம் வீட்டில் நாங்களோடு வருகின்றார் எம்மை காண்பதற்காக வேத என்பவர் வீணாகாரர் இசைமேதை காடப்பிரியர் கனகப்பிரியர் இருக்கின்றார். அவரை சந்திக்கிறார். ஓம் நம சிவாய். தெய்வானியின் மனவளனை நாரதன் அநேக வணக்கங்களை வாழ்க வளத்துடன் வருக வருக தவ முனிவர்கள் தத்துவமதியவர்கள் பொதுவாதியவர்கள் இந்த பொய்போச்சு நல்லவர்கள் கலை வளர்ப்பவர்கள் கலைமகளின் புத்திரனவர்கள் சதுர்முக போவர்கள் சமத்துவ சமாதான உரைப்போரவர்கள் பேதம் பெற்றவர்கள் பேதமற்றவர்கள் நாரணன் பேரவர்கள் இந்த நல்லோருக்கும் உபகாரவர்கள் மூவாசியம் என்ற மொழியவர்கள் மூவுலகம் போற்றும் பெரியவர்கள் காலங்களை உணர்ந்தவர்கள் காலத்தில் உயர்ந்தவரை வருகிறவர்கள் என்று தாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வந்தவரை வரவேற்று வைப்பது தமிழர் பண்பாடு. அப்படிப்பட்ட தமிழ் மரபடிப்படையில் தாங்கள் வரவேற்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தாலும் கூட இனிமேல ராகங்களை சிறந்ததொரு ஞானத்தோடு ஓடக்கூடியதாங்களை நிச்சயமாக இனிதான சுரங்கான இசைமேதையை என்று வரவேற்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது சுரங்கான இசைமேதையே
வசந்த மாற்றத்தை பல்வேறு விஷயங்களை தாங்கள் கண்டாலும் கூட கண்டலுக்காக தேவனுக்காக தாங்கள் கண்டு வந்தேனவோ நிச்சயமாக திருலோக சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது வேலிமலை சாரல் ஓரத்திலே திணைப்புணத்தின் மத்தியில் தங்களுக்கு ஒரு அழகிய கனியை கண்டுள்ளேன். கனியோட பெருமை சொல்லுங்க. இதோ ரத்தின சுருக்கமாக கூறுகிறேன். அந்த மாவாழை பழம் என்று சொல்லக்கூடிய முக்கனியும் காட்டி மேன்மையான சிறப்பான கனி அப்பே ஏற்பட்ட கனி. மாங்கனிக்கும் நெடுங்காலி வங்கனிக்கும் வேலைக்கு ஒரு பூங்கனை கண்டுமணம் புரிந்தே முருகா. நான் கணிந்தேன் அக்கனை கிழமை தாங்கள் கொய்யாமல் கொய்திருக்க வேண்டும். மிகப்பெரிய பெருமை. பொதுவாக காலனித்த கழகம் நாள் கலமை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்து தங்கக்கூடாது. அப்படி தங்கினால் தங்கள் சிறசாகப்பட்டது 1008 சுக்காக வெடித்து 1008 அண்டங்களுக்கும் செல்ல கடமை என்கின்ற சாபம். உங்களோட சாபத்தை என் மூலமாக தீர்க்க வேண்டும் என்கின்ற அதற்கும் சூரிய ஒளியிலே காணப்படக்கூடிய பரம அணுக்கள் 24 சேர்ந்தது ஒரு மயிர் நுனி, 8 மயிர் சேர்ந்தது ஒரு ஈர், 8 ஈர் சேர்ந்தது ஒரு பேன், 8 பேன் சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தது ஒரு அங்குலம், 24 அங்குலம் சேர்ந்தது ஒரு முழம், 4 முழம் சேர்ந்தது ஒரு தனு, 2 தொழு சேர்ந்தது ஒரு தண்டம், 2000 தண்டம் சேர்ந்தது ஒரு குரோசம், 4 குரோசம் சேர்ந்தது ஒரு யோசனை, 100 கோடி யோசனை நீல அகலம் கொண்டது ஒரு அண்டம். ஆக ஒரு அண்டத்துக்கே இவ்வளவு பெருமை என்கின்ற பட்சத்தில் தாங்கள் கண்டு வந்த கனியின் சாக்கியம் சாக்கியம் என்ன முனியே
இந்த 5 புலன்கள் யாருக்கே உண்டானது? மனிதனுக்கே உண்டானது. தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல, கண்ணி. ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. மீது என்னுடைய செய்தியை கேட்டு தாங்கள் அமிர்தவழியாகப்பட்டவரை திருப்பரங்குன்றத்திலே தெய்வீக திருமணம் பண்ணியிருக்கோம். சுந்தரவழி எப்படி இருக்கா? வள்ளியாக இருக்கின்றார். இப்படி போய் பார்க்கலாமா? வேற எப்படி போய் பார்க்கணும்? இப்படியே சொல்லாமல் நானுக்கு பிரதமங்கை வேறுகள் என்பதானே தாங்கள் ஒரு வேறுவனாக விட முடிந்து மான்குட்டியை தேர்வு வள குறைத்து காதல் கொண்டு 8 மணி திருமணத்தை கடிமணம் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ மனம் முடிந்து இன்று சூரிய அஸ்தமனவதற்குள் பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியாக எனக்கு இல்லாது இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் காத்து கொடுக்க வேண்டும். வேடுவனாக சென்று வேடிக்கை விளையாமல் இருந்து 8 மணி திருமணத்தை காந்தர்வம் சொல்லக்கூடிய கூட்டினுடைய கல்யாணம் அப்படி செய்யக்கூடிய எனக்கு தாங்கள் கொண்டு வரக்கூடியது நாவால் பாமாலை பாடி கையில் இரு பூமாலையாக மும்மாலையோடு ஒரு எனக்கு கையில் இரு பூமாலை தங்களது நாவால் முருகாய் சொல்லக்கூடிய பாமாலை பாடக்கூடிய தங்களுக்கு நிச்சயமாக இன்று போல் என்றைக்கும் இந்த உலக மக்கள் போற்றி போடக்கூடிய புகழ் மாலை தங்கள் வாழ்வென்று உயர்ந்து காணப்படும். அதாவது எங்க அப்பா இருக்கிறது சத்தியலோகன், மகாவிஷ்ணு இருக்கிறது எங்க வைகுந்தம், அதே போல சிவன் இருக்கிறது கைலாயம். ஆக 3 உலகம். அதாவது திரிலோகம். திரினாக்க 3 அர்த்தம். சமஸ்கிருத முறைப்படி வந்து திரி அப்படின்னா 3 அர்த்தம். திரிலோகம் அந்த 3 உலகத்தையும் சுத்தி வருவேன். 3 உலகத்தை கடந்து வருவேன். வந்து முருகனை வந்து பார்ப்பேன். கலியுகத்துக்கு திரிலோகச்சாரி. கூடு எங்கே? இங்கே பழவாக்கிய மன்னனாக இருந்து தற்பொழுது மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்துறை ஏ.எஸ். சூர்யா அவர்களுக்காக அவர் விருப்பத்திற்காக ஒரு பாடலாக கூடு எங்கே தேடி கிளிரண்டும் தடுமாறு உறவு எங்கே 2 உள்ளங்கள் அடைவாயுங்கே கேள்வியே பதில்களே படிதென்று நீங்கள் சொல்லுங்களே 2 உள்ளங்கள் அடைவாயுங்கே 2 உள்ளங்கள் அடைவாயுங்கே எங்கே கேள்வி
அதான் லவ் பண்ணேன் ஓடி போச்சா? நேத்து கூட்டிட்டு ஓடிட்டாங்க. நேத்து கூட்டிட்டு ஓடிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் பணம் போச்சு. 5 லட்ச ரூபா. கடையில கொடுத்து. சரி, அதுதான் முதல்ல சொன்னேனே. வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்தல்வாள் பொய்யே, தம்பளம் தின்பாள் பொய்யே, சாகிரன் என்பாள் பொய்யே, அம்பியன் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாளர் நம்பினவர்கள் நாயினும் கடையாவாரே அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னையா யோ, உனக்காக தான் அந்த கவியை சொல்லிக்கிருக்கேன். எதுக்கு அந்த கவியை சொன்னா, எல்லா பெண்களையும் நான் சொல்ல விரும்பல. இந்த இவர் சொன்ன மாதிரி கூட்டிட்டு பெண்கள் அந்த மாதிரி ஒரு பெண்களை தான் சொல்றேன். நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், நீ இல்லாத வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பொம்பளைய நம்பினோம்னா நாயோட மோசமானாலும் யாருமே இல்லையா. சரி இருக்கட்டும், இந்த நாடகத்தில் இந்த சிறிய அடியனுக்கும் நடிக்க வாய்ப்பளித்த எந்த பாட்ட? ஆமா, உருகி கேட்டோம்னாக்கா நம்ம மனசும் உருகி போயிருப்பியா. மணி ஆயிடுச்சேன்னு பார்த்தேன். சரி,
வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் நாடகத்தை அமைத்த அன்பு அப்பா, மரியாதைக்குரிய அன்பப்பா MKR அன்பாலயத்தின் உரிமையாளரும் நிறுவனரும் திரைப்பட நடிகரும் சிரிப்பு நடிகருமான அன்பப்பா MK ராதாகிருஷ்ணன் அப்பா அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கமரத்துக்கும் அற்புதமான ஒளிபெருக்கி ஸ்ரீ JMR ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் இங்கே அற்புதமான ஒளியை பணிபுரிந்த அன்னார் அவர்களுக்கும் இங்கே காணொலி எடுத்த அன்பனார் காடமங்கலத்தை சேர்ந்த உடன்முருகா சகோதரர் முருகன் அண்ணார் அவர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.